स्याभवत्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वभिचार्यपूर्णं तं देवतारस्तमनं जलध्वं प्रणं प्रणत्ये यो नित्यमच्युतपदाम्बुजैस्वरूपं व्यामोहगतसहितराणि कृणाय मेने तस्मत्कुरोर्भवदो जय रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां सत्यां गुणसम्पदां शरणं भवनीतानां षडगोपमुनीश्वरं श्रीरङ्गे दयिनीन्दुना अतोस्तानि विप्रेक्ष्यं चादश्री नरसिंहकार्यमुने पदाम्बुजेन्द्रिरन्दान् दीक्षादिदयादिविप्रोमणैः महान्तं पुराग्रेषं श्रीमद्रं श्रेयोनिधिं संस्थेय श्रीमत्श्रीरङ्गपुत्रीश्वरशतविगुणा सम्यमीन्द्रेण दृष्टं यस्तात्मानन्दसुम्ये नरहरिजगद्योगिने राज्यं श्रीरङ्गहानित्वविधिमतेः प्राप्तलक्ष्मीः कुमारस्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिर्देशकारे श्रीरङ्गनाय शहो विलीनविष्टं लक्ष्मीः सुमनिर्विप्रवणीकमात्रं श्रीरङ्गे गुणाशुभाप्रसिद्ध्यं केन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं रङ्गमोकार्याभ्यः वेदान्ते वावदोगत्वविद्यारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमरमणाख्यातनीडे श्रीमद्रङ्गसदारिसंज्ञविवरान्नब्दागमान् श्रीमद्वीररोहोद्वहातशरजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदं सदेशिकेदेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवदं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारि योगिनष्टात्मरक्षावनं श्रीमद्रङ्गसदारिवीरगुरार्नब्दागमान्तर्जयं ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षणद्वत्रय्यन्तसारम् अनवद्यगुणं बुधाघ्रयं नारायणाद्यैर्कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेशेखरम् आश्रयामः जयत्याश्रितसन्त्रासध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् श्रीदया देव्या परमव्योमभास्करः சுவாமி தேவனுடைய சங்கல்ப சூரியோதய நாடகத்தை அனுபவிச்சு வந்துட்டு இருக்கோம். அதுல மன்மதனை பத்தி சொல்றான் வசந்தன். அதாவது மன்மதன் என்ன சொன்னா, எதிர்க்கு யாரும் நிக்க முடியாது, நான் எனக்கு இந்த கரும்பு தான் வில்லு, அதுல நான் கயிறு வண்டுகள் தான் நான் கயிறு, புஷ்பங்கள் தான் அம்பு, அதனால சிவனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சிவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மேருமலையை வில்லா உடையவன், அக்னிய அம்பா உடையவன். அப்படிப்பட்ட சிவனால கூட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது சொல்ல. உடனே வசனம் சொல்றான், ஆமா அவன் சொல்றது மன்மதன் சொல்றது ரொம்ப உண்மைதான், அது ரொம்ப அவனை தன்னையே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறான்னு நினைக்காத என்ன அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு உனக்கு தெரியுமா, மகதி மகிழா மாத்யா வேதா செய்முகைஹி அமுகைஹி வரதனுதயா வாயோ வாமோ பாக சிவஸ்ய விவர்த்ததே தவி வரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம் வதம் மதன கதனே கதம் இதரே ஜனாக. லோகத்துல யாருமே பெண்களுக்கு வசப்படாம இருக்க மாட்டா. லோகத்துல பிரசித்தமா சொல்லிட்டு இருக்காளே பிரம்மா சிவன்லாம், அந்த பிரம்மா என்ன பண்றான், அவனுக்கு 4 தலை,
அந்த 4 தலையிலையும் சரஸ்வதியை வச்சுட்டு இருக்கான். சிவன் எப்படி ஒரு தன் சரீரத்தை ஒரு பாகத்தையே அந்த ஸ்ரீ உமை கொடுத்துட்டான் பார்வதிக்கு. பார்த்ததும் நாராயணன் சொல்றான், அவன் என்ன பண்றான், ஹிருதயத்திலே வச்சுட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும், அதுவும் இல்ல கிருஷ்ணாவதாரத்தை கேட்கவே வேண்டாம், ஆச்சரியர்களுடைய குறவை கோத்து அப்படியே இருந்துட்டாங்க. இப்படி எல்லாருமே ஸ்ரீக்கு வசப்பட்டவர்தான். அப்படி வச்சு மன்மதனை பத்தி கேட்கணுமா அப்படின்னு மன்மதனுக்கு ஆதரவாக அவன் சொல்றான். உடனே அவன் சொல்றான், விஸ்வம் யுவதி சாத்கர்த்தும் பவதா தத்தசாயகே விவேக கிம் வச்சேதா விபக்ஷே விமயி ஸ்திதே. காமன் சொல்றான், நீ ரொம்ப சந்தோஷம், நீ சொல்றது கரெக்டுமா, நீ காலத்துக்கு தகுந்தாவே மனுஷனுக்கு தகுந்த நான் பேசுறேன். உலகத்துல விஸ்வம் யுவதி சாத்கர்த்தும் பவதா தத்தசாயகே, லோகத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் பெண்ணுக்கு வசமாக ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி யுவதி சாத்கர்த்தும் பவதா தத்தசாயகே, நீ அதனால என்ன பண்ணிருக்க, எனக்கு இந்த புஷ்பங்களால் அம்புலாம் கொடுத்துருக்க. என்ன வசந்த காலத்துல புஷ்பங்கள் நிறைய பூக்கும், அதுல மல்லிகை ரொம்ப வசதி, மல்லிகை முல்லை இதெல்லாம் ரொம்ப வாசனையும் இருக்கும், நல்லா பூ மலர்ந்து இருக்கும். அததான் இவன் அம்பா வச்சுட்டு இருக்கான். அதனால வசந்தனும் அந்த புஷ்பங்கள்லாம் வளர்றதுக்கு காரணமா இருக்கான் வசந்த காலம். அப்ப இதெல்லாம் இவ்வளவு சகாயம் பண்ணிருக்கீங்க நீ வசந்தா. விவேகா கிம்னு வர்த்தேச்ச விபக்ஷேப் மயிஸ்திதே. அப்படி இருக்குச்சே அவன் என்னதான் பண்ண முடியாது. விவேகன் என்ன அப்படி அந்த விவேகன் வாழ்ந்துருவானா, நான் இருக்கிற இடத்துல அவன் வாழ்ந்துருவானா அப்படின்னு சொல்றான். உடனே ரத்தி சொல்றா, ஆரியபுத்திரா ஏவமேதத்து ததாபி விஷமஸ்திர சம்சாக வைராகிய துர்க பிரதிஷ்டிதோ அப்ரவர்த்தைஹி சமதம பிரமுகைஹி அமாத்தைஹி அபிரக்ஷிதः ஸ்வயம் அசகாய சூரः அனபாய சாகசஸ்ய விபக்ஷः கிம் நாம கதா கரிஷ்யதி கல்விதுகிறது. எனக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, இந்த விவேகன் எப்படிப்பட்டது தெரியுமா, விஷம ஸ்திர சத்தா வைராகிய துர்க பிரதிஷ்டா. அவன் இருக்கிற இடம் தெரியுமா, ஒரு இரும்பு கோட்டை. எது தெரியுமா இரும்பு கோட்டை, வைராகியன்றது ஒரு இரும்பு கோட்டை. அந்த வைராகியத்துக்கு அவனுக்கு துணையா அந்த இரும்பு கோட்டையில அவனுக்கு பாதுகாப்பு மந்திரிகள் நிறைய இருக்கா. அதே மாதிரி இவனுக்கு இந்த விவேகனுக்கு இந்த சமதமாதிகள் குணங்கள், சமதமாதி குணங்கள் இவனுக்கு சகாயமா இருக்கு. அப்படி இருந்துச்சு. அமாத்திகி அபிரக்ஷிதா, அந்த குணங்களால் அவன் காப்பாற்றப்படுகிறான். அது தவிர அவனே ரொம்ப சமம்னா ஏற்கனவே சொன்னேன். இந்த சமம்ன்றது வெளி இந்திரங்கள் இதர விஷயங்கள்ல போகாதபடி கட்டுப்படுத்துறதுக்கு சமம். தமம்ன்றது மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தமம். அதனால இப்படி அவைகளால் அவன் காக்கப்படுகிறான். அவன் வைராகியம் ரொம்ப திடமா இருக்கு. அதுவும் இல்லாத அவனுக்கு யாருமே துணை வேண்டாம், அசகாய சூரன். அவன் காரியங்கள்லாம் ஒன்றும் ஆபத்து எல்லாம் செவ்வனே நல்லபடியா முடியும். அவன் எப்பவும் ஜாகிரதாவும் இருப்பான். அப்படி இருக்குச்சே அவன் நம்மளை விட ரொம்ப புத்திசாலி.
அவன் நமக்கு என்ன தீங்கு பண்ணுவான்றதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் புத்திசாலி வேற, ஏன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவன். அவன்கிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்கணும். அப்படின்னு இவள் ரத்தி சொல்றான். விபக்ஷா கிம் நாம கதா. அதனால எதிரியை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கலுஷித கலுஷித ஹிருதய அஸ்மி, அப்படி கலங்கிய மனசோட நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். உடனே சொன்னா காமன், ஐ பீரு அதான் அதிசங்கையா போரும் நீ பேட்டது உனக்கு ரொம்ப சந்தேகம் அதிகம். நூனம் விபக்ஷ பக்ஷ பாதி பாலித ஜன விப்ரலப்த ஸ்வயூத்திய வைபவம் நான் நிர்தாரியசேன். நீ விபக்ஷ பக்ஷபாதி, நீ எதிரிகளுக்கு பக்ஷபாதியா இருக்க. அவள்கிட்ட இன்னும் உனக்கு விசுவாசம் வந்துருக்கு. ஏன்னா அவள்லாம் உன்னை ஏதோ பேசி மயக்கியிருக்கா. அதனால நீ என்னுடைய பெருமையை நீ அறியல, என் பக்கம் இருக்கிறவருடைய பெருமையை அறியல. மகாமோகன் மன்மதன் இவனுடைய பெருமையெல்லாம் உனக்கு அறியல. உன்னுடைய நாயகன் மகாமோகன் அவன் ரொம்ப பிரசித்தமானவன். அவன் மூன்று உலகத்தையும் ஜெயிக்கக்கூடியவன். அவன் மூன்று உலகம் பிரசித்தமானவன். அதனால அவன் பண்ணப்பரிய அவன் நிச்சயமா ஜெயிப்பான். அவன் பண்ண அந்த சாதனையை பாரு அப்படின்னு யாரு பசிய தாவத் விஸ்வ விஜயினி விஜயன பிரியஸ்ய மே ஜெகத்ரேய பிரசித்தம் ஜெயித்திரம் உபகரணம். ஜெயிப்பதற்கு வேண்டிய இதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு, நீ பார்த்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னான். உடனே மேல அவனே திருப்பி சொல்றான். வபுர பிரதிமம் நிலபிம்பினீனாம் நிரசௌந்தர்ய குணந்தராவணம்ரம் தவணாவதி நேத்திர சித்திரபுங்கம் தனுராத்யம் மம முஷ்டிமேய மத்தியம். அவனே சொல்றான், இந்த ஸ்திரீகளுடைய அழகு இருக்க வபுஹு அப்பிரதிமம் நிதபிம்பினீனாம். அதாவது அப்பிரதிமம் ஈடற்ற பெண்கள். ஈடற்ற ஒப்பற்றன்னு அர்த்தம். ஒப்பற்ற ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகளுடைய அழகு இருக்க, அந்த அழகையுடைய சரீரம் தான் எனக்கு தனுஷ். அவருடைய அழகு இருக்கே, அந்த அழகுதான் என்னுடைய வில்லினுடைய நான். அவருடைய கண்கள் தான் என்னுடைய அம்பு. மம முஷ்டிமேயம் மத்தியம் மத்தியம். அவருடைய இடுப்பு இருக்க, அவர்களெல்லாம் என் கைப்பிடிக்கு அடங்கக்கூடிய அளவுல இருக்கு, அவ்வளவு மெலிசா இருக்கு. அதுக்கு மேல சொல்லிட்டு அப்பிச்ச சைலீம் விலோபயதி சாந்தி மத கரோதி வீடாம் உதஸ்யதி விரக்தி அபக்னுதேஜ கர்ணா மிருதம் கலமாபினீனாம் நாமாபிகினம் கிம் நக் விகரோதி நிசம்யமானம். அதுக்கு மேல இன்னும் சொல்றான். அதாவது அபிச்ச மேலும் शैलीं विलोपयति शांतिमद करोति. இந்த இவருடைய பேச்சு
கர்ணாமிருதம் கிமிருத கலமா பின்னீனா. அவருடைய பேச்சு இருக்க மதுராபாணின்னு பேர் அவளுக்கெல்லாம். அவருடைய பேச்சுகள்லாம் ரொம்ப செவிக்கு அமுதமா இருக்கும். அந்த குரலை கேட்டு எல்லாம் மயங்கிடுவா. அதுவும் இல்லாத அவருடைய சௌந்தரியம், அவருடைய மேன்மையான குணங்கள் இவை எல்லாமே ஆண்களை மயக்கும்படியா பண்ணிடும். அவளுடைய நன்னடத்தையே நாசம் பண்ணிடுவாங்க. நல்லவாளா இருக்கிறவங்க அதை கெடுத்துடும். அதுவும் இல்லாத தராவ நம்ரம், முதல்ல தப்பு பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவான். இருந்தாலும் அந்த ஆசையானது என்ன பண்ணும், அதை தூண்டி விட்டுதுன்னா உடனே வெக்கத்து விட்டுருவான். அவன் நினைச்ச காரியத்தை பண்ணிடுவான். அதனால அப்படிப்பட்ட தன்மையை உடையவர்கள் இவர்கள். அது மட்டும் இல்ல, அபிச்ச தைலீம் விலோபேதி சாந்தி மதக்கரோதி விரீடாம் விதேசதி விரக்தி அபகிருதேச கருணாவித கமலாபினா நாமாபிகம் விகரோதி நிசம்யமானம். அதுவும் இல்லாத அவர்கள் ஸ்ரீகளுடைய பெயரை கேட்டாலே கவனாவதி நேத்திர சித்திரபுங்கம் அவைகள்லாம் இன்னும் இப்படி அவர்களை மயக்கிடும் சொல்றான். சரி, வசந்த் அதுக்கு மேலே திருப்பி வசந்தாங்க நெய் கைமுத்திகம் ஏற்றது கைமுத்திக நியாயம்னு ஒண்ணு. கைமுத்திக நியாயம்னா என்னன்னா சொன்னாங்க இல்லையா, பகதி மகிழா மாத்யா இப்படி பிரசித்தமான தெய்வங்கள்லாம் கூட ஒருத்தர் நாக்கிலேயே வச்சுட்டு இருக்கான் தன் பொண்டாட்டியே, ஒருத்தன் உடம்புல பாதி கொடுத்துட்டான், ஒருத்தன் மாரிலேயே வச்சுட்டு இருக்கான்னு சொன்னாலும் இல்லையோ, அவர்களே இந்த பொம்னாட்டிகிட்ட வசமா இருக்கும்போது கிம் பாமர ஜனங்கள் இதான் கைமதி அவர்களே இப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் இப்படி இருக்க மாட்டா, அதான் கிம்னு ஏன் இருக்க மாட்டாருன்னு அர்த்தம். ஆனா சாதாரண ஜனங்கள் ஏன் இப்படி, அவர்கள்லாம் இன்னும் காமவசத்தோடு இருப்பாளே. எதிதம் ஜோஷிதாம் எதிர்த்தா கீர்த்தன சவணாதிகம் அப்படி சித்த சங்கோபகிறது. இவன் அதுக்கு மேல சொல்றான். அதாவது பெண்களை பத்தி பேசுறது சரி, மற்ற பெண்களை பத்தி பேசினாலும் சரி, அங்க போய் காது கொடுத்து கேட்பான். அப்படி இருந்துச்சு நேரே பெண்கள் இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சாங்க ஒரு நிமிஷம் மயங்கிட மாட்டான். ஆக என்னதான் இவன் வைராகியம் உள்ள இருந்தா கூட கன்னியா அவளை பார்க்க கூடாதுன்னு திரும்பி இருந்தா கூட அவன் ஓர கண்ணால் பார்த்துருவான். அதனால வைராகியத்தெல்லாம் தகர்த்து எரிஞ்சிடும் அதெல்லாம் அப்படின்னு இவன் சொல்றான். அதுதான் அது சொல்லச்சே திஷ்டது குணாபமர்சா ஸ்ரீனாம் ஆலோகனாதிபி சார்த்தம் தோஷானுச்சிந்தனார்த்தா ஸ்மிருதிரபி தூரீகரதி வைராக்கியம். அதான் அவளுடைய வைராக்கியத்தெல்லாம் தூரீகரோதி போக முடியாமணும். திஷ்டது குணாபமர்சா, யாராவது ஸ்திரீகளை பத்தி பேசினா இவன் ஓரமா நின்று காதல கேட்பான். ஸ்ரீனாம் ஆலோகனாதிபி சார்த்தம் அப்படி இருந்துச்சு ஸ்திரீகளே நேரம் இவனை பார்க்க ஆரம்பிச்சானாக்க பார்த்து பேச ஆரம்பிச்சானே எப்படி இருப்பான், அவன் மனசு மாறிடாது. தோஷானு சிந்தனார்த்தா, சரி இவெல்லாம் தோஷம் நேர்ந்தவைகள், இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு இருந்தா கூட, எண்ணங்கள் இருந்தா கூட தூரீகரோதி வைராக்கியம், அவருடைய வைராக்கியத்தை போய்கிடுது அப்படின்னு சொல்ற. சொல்லிட்டு அபிச்ச மேல திருப்பி சொல்றான். பிரபூத மதமேதுராத்மனோ விஷயாடமீஷு விவிதாசிதாவதா
ஸ்வபலேன ஹந்த மனசோ நிவர்த்தனம் விசந்துனேவ சுரதந்தி யந்திரணம். அதாவது இந்த மனசானது மதம் பிடிச்ச யானை மாதிரி. இந்த மதம் பிடிச்ச யானை என்னாகும், அந்த காட்டை தன்னுடைய பலத்தால் அழிச்சிடும். அதுவும் மதம் பிடிச்சு போச்சுன்னா அது தெறிக்கட்டு ஓடிடும். மீதி சமயத்துல அது நேர் வழியில போகும். இந்த மதம் பிடிச்சிருச்சுனாக்க அது தெரிய கட்டி போகும். அதுக்கு அடக்கவும் முடியாது. அதே மாதிரி வைராக்கியம் இருக்கிறவன் இந்த இதர விஷயங்கள்லாம் தோஷம் உடையதுன்னு தெரியணும்னா அவனுக்கு. ஆனா அந்த மனசானது ஒரு தான் மாறி போச்சுன்னா எல்லாமே போயிடும். பலேன ஹந்த மனசா, தன்னுடைய கட்டுப்பாட்டினால மனசை கட்டுப்படுத்தினா கூட நிவர்த்தனம் விசதந்துனேவ சுரதந்தி யந்திரணம். அவைகள்லாம் அதாவது அத தாமரை நூல்னால ஐராவதத்தை கட்டினா அது ஐராவதத்தை கட்ட முடியுமா? ஐராவதம் அது கலங்காது. அந்த மாதிரி சாகசமான காரியம் மனசை அடக்கிறதுன்றது அப்படின்னு வசந்தன் சொல்றான். ரத்தி அதுக்கு மேல ரத்தி ஆரியபுத்திரா திடபூமி விப்ரம சமுன்மூலனா க்ஷமானாம் யோகீஸ்வரனாம் திருஷ்டிம் பரிஹரதா துவயா பராக்கிரமணீயம். இந்த யோகிகள் எப்படிப்பட்டவா தெரியுமா? திருடபூமி விப்ரம சுகன்மூல க்ஷமா. இவர்கள்லாம் யோகத்தினால, அதாவது சாஸ்திரங்கள் நல்லா தெரிஞ்சுவா. எப்படி பூமியானது உறுதியோ அதே மாதிரி இவருடைய அறிவானது கலக்கமில்லாதது. சரி, அதாவது நமக்கெல்லாம் என்ன, சரீரமே ஆத்மா, ஆத்மா வேற சரீரம் வேறன்னு தெரியாம நம்ம எல்லாம் இருக்கோம் ஆச்சாரிய அடையிறதுக்கு முன்னாடி. அதனால நம்மளை போல இல்லவா அந்த யோக சாஸ்திரம் இதெல்லாம் நல்லா சாஸ்திரம்லாம் நல்லா தெரிஞ்சு திருடமான சித்தத்தை உடையவர்கள். அதனால அவள் யோகீஸ்வரனா திருஷ்டி, அவர்களுடைய பார்வைக்கு பரிஹரதா துவயா பராக்கிரமணியம். அவர்கள் கண்ணில் படாம உங்க காரியத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னா அவளை கண்ணில் படாம உங்க காரியம், நீ சினிமா போறதா அந்த போ, அப்பாவுக்கு தெரியாம போ அப்படின்னு அம்மா சொல்லி கொடுப்பா. சொல்லி கொடுத்தா அடுத்த அதே தைரியம் வந்துடும். அது என்ன, குழந்தைகிட்ட ஒரு செல்லம். அப்புறம் நான் பாத்துக்கிறேன், அப்பா நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிடுறேன், இப்போ அப்பா இல்லாத சமயத்துல போயிடு அப்படின்னு. அதே மாதிரி இவ சொல்றா, அந்த யோகிகள் கண்ணில் படாம நீங்க உங்க காரியத்தெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா இவள். உடனே காமன் பிரியே கஷ்யாமி சக்ஷுஷீவ தே சேதஸ்யாபி காத்தரை யோஜாமி கலுஹம் யோகீஸ்வரானபி விபதி யோகீஸ்வர பதே. இதெல்லாம் ஆயிருந்தால் கூட புதுசா யாராவது வந்தா அவளுக்கு தெரியறதுக்காக கொஞ்சம் விட்டதை பயிற்சி சொல்லிட்டு இருக்கேன். அதனால உடனே மன்மதன் சிரிச்சிட விகசிய பிரிய, எனக்கு ரொம்ப பிரியமானவளே, இந்த தே சக்ஷுஷி உன்னுடைய கண்கள் எப்படிப்பட்டத, எப்பவுமே சஞ்சலமுடைய பார்வை, கண்ணெல்லாம் ஸ்திரீகளுடைய பார்வை இருக்க ஒரு க்ஷணம் நிக்காது. ஒருத்தரை பாக்குற மாதிரி இருக்கும், டக்குன்னு அவ தன்னை பாக்குறான்னு உடனே கண்ணை திரும்பிடுவா. என்ன அந்த மாதிரி தே சக்ஷுஷி எப்படி சஞ்சலத்தை அடையிறதோ அந்த மாதிரி உன்னுடைய எண்ணங்கள்லாம் சஞ்சலம் அடையாது, சஞ்சலம் உடையதா இருக்கு.
சக்ஷுஷீவ அப்படின்னு போடுறதுனால உன் கண்ணுடைய உன் கண்ணுடைய எப்படி சஞ்சலம் உள்ளதா இருக்கோ அந்த மாதிரி சேத்தாபி காத்தரியம். அந்த உன்னுடைய சேத்தன்னா அந்த எண்ணங்கள், உன்னுடைய எண்ணங்களும் அப்படி இருக்கு. நீ யோஜியாமி கலுகம், நீ என்னுடைய சாமர்த்தியத்தை நீ தெரிஞ்சுப்பியா? நான் எப்படிப்பட்ட தெரியுமா? அகம் யோகீஸ்வரனபி. நீ யார் யோகி யோகின்னு சொல்றிய, அவர்களை கூட யோகீஸ்வரானபி அவர்களை கூட யுவதி யோகீஸ்வர பதே, யுவதி யோகீஸ்வரர், யுவதியோட கூடின யோகீஸ்வரர். அதாவது இந்த யோகிகள்லாம் தனியா இருக்கக்கூடியவா, அவளையும் பெண்ணோட சேரும்படியா நான் பண்ணிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா பெண்கள் இடத்துல மனசை போகும்படியா பண்ணிடுவேன். அவளை பெண் பித்தாகும்படியா பண்ணிடுவேன். அவளோட கூட இருக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. இப்ப விஸ்வாமித்தர் மேனகை வந்து ஆடு பண்ணி அப்ப விஸ்வாமித்தர் கலைச்சு போயிலையா அவருடைய. அதே மாதிரி பெண்கள் விஷயத்துல பெண்களை கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவளோட விஷயத்தை அவளை பத்தி மனசுல ஏற்றினா அதையே நினைச்சிட்டு இருப்பான். அதை நான் பண்ணிடுவேன். அதனால அவளுடைய தபஸ்ல அந்த யோகித்துவம்லாம் நிக்காது அப்படின்னு யுவதி யோகீஸ்வர பதம். உடனே சொல்றான், மேல சில சொல்றான். சுபக பருஷைர் மதஸ்திரைஹி கீழிதம் அந்யோன்ய கவசிதைகார்த்தம் கிம் ந விதிதம் பவத்யா கிம் விமிதஸ்சூத ஜீவிதம் மிதுனம். மத அஸ்திரைஹி, என்னுடைய பானங்கள்லாம் எப்படிப்பட்ட தெரியுமா? சுபக பருஷைஹி, ரொம்ப சுபகம், மிருதுவானது, அழகானது. கீழிதம் அந்யோன்ய அந்யோன்ய கவச்சிதைகார்த்தம், அதாவது பகைவர்கள்லாம் வீழ்த்ததுல ரொம்ப கொடியதா இருக்கும். அதாவது என்னுடைய புஷ்பபானங்களால தொலைக்கப்பட்டு ஒரு உடலுடைய பாதி இன்னொரு உடலோட சேர்ந்துடும். இப்போ சிவனுக்கு பாதி உடம்பு பார்வதி ஆயிடுச்சு இல்லையோ, அது இவன் தானே காரணம். அத மாதிரி சொல்றான். அதனால கிம்ன விதிதம் பவத்யா கிமபி மிதஹ ஸ்தூத ஜீவிதம் மிதுனம். ரெண்டு பேர், அதாவது ஆணும் பெண்ணுமாக இருக்கும்படியா பண்ணிக்கிறாங்க அவளோட சரீரத்தை அப்படின்னு சொல்றான். யாரு? மன்மதன். உடனே ரசி, ஆரியபுத்திரா, அவதாரிதம் மயாதவ மகாத்மியம், அவதாரித மயா, என்னால உன்னுடைய மகாத்மியம் அறியப்பட்டிருக்கேன். இதானி புனகா, திருப்பி இந்த இடத்துல நான் சொல்றேன். இதானி புனகா தீர்க்க புத்தி பலேன தெய்வதத்த ஹஸ்தேன யம நியம பிரமுக பகு சகாயக சம்பன்னேன அகண்ட உற்சாக பிரபுத்வ மந்திர சக்தினா சத்ருணா கதா கிம் பவேதிதி பிரபல பவனாஹதா கதலீவ தரளதராஸ்மி பிரசித்தம் குரு பிரஜாபலம் மோக்ஷ பர்யந்தானாம் அதி துஷ்கரானாம் சித்தீனாம் சாதன நிதி. நாசா, உன்னுடைய பெருமை எனக்கு நல்லா தெரியும். ஆனா விவேகம் எப்படிப்பட்டது தெரியுமா? புனக தீர்க்க புத்தி பலேன, தீர்க்க புத்தி. ஒரு மனுஷனுக்கு
புத்தி தான் பெரிய பலம். காதுல வேணுதா? ஹலோ, புத்தி தான் ரொம்ப பலம். நமக்கு தைரியம் கொடுக்குறதா புத்தி தான். புத்தியமான சிரமம் இருக்குன்னு வச்சுக்கோ, நாம எந்த கெட்ட வழியும் போக மாட்டோம். தெய்வ தத்த ஹஸ்தேன, அதை தவிர அவ்வளவு கூர்மையான புத்தி. இதுக்கு காரணம் பெருமாளுடைய அனுகிரகம். தெய்வதத்த ஹஸ்தேன, தெய்வம் கை கொடுக்குன்னு சொல்ல இல்லையா, அதனால அவன் தெய்வ சக்தி உடையவன். ரொம்ப ஆச்சரியமான பதங்கள். யம நியம பிரமுக பகு சகாய சம்பன்னேன. அதாவது ஒருத்தன் பகவத் சாட்சா்காரம் பண்ணணும், அதாவது பக்தியோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 7 அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன 7 அங்கங்கள் அப்படின்னா, யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணம் தியானம். இது 7 அங்கங்கள். கடைசியில தான் சமாதி. சமாதின்னு சாட்சா்காரம் பண்றது சமாதி. ஆக அதுதான் அங்கி, மீது எல்லாம் அங்கங்கள். யமம்னா என்ன அப்படின்னா, அதாவது யாரையும் துன்புறுத்தாம அஹிம்சையை கடைபிடிக்கணும், திருடக்கூடாது, சதா உண்மையை பேசணும். இவைகள்லாம் யமம். நியமம்னா என்ன அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் பகவத் சிந்தனை வேதாத்தியனம் பண்ணிட்டே இருக்கணும். தபஸ் பண்ணிட்டு எப்போதும் ஜபம் பண்ணிட்டு இருக்கணும். தபம் பண்ணிடணும். ஆசனம், ஆசனம் அந்த தியானம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி அவன் உட்கார்றதுக்கு வசதியா இருக்கு, இடங்கள்லாம் சரியா இருக்கணும். அப்புறம் பிராணாயாமம். இந்த பிராணாயாமம்ன்றதுன்னா மூச்சை வெளியில விட்டு திருப்பி மூச்சை உள்ள வாங்கி அதை நிறுத்தணும். கும்பகம் ரேச்சகம் பூரகம்னு பேரு. ஆக ரேச்சகம் பூரகம் கும்பம், இதுக்கெல்லாம் பிராணம். இந்த பிராண உள்ள இருக்கிற மூச்சை வெளில விட்டு வெளில இருக்கிற மூச்சை பிராண உள்ள இழுத்து அத்தை பாதியில நிறுத்தி அப்படியே நிறுத்தணும். எவ்வளவு நாளைக்கு அந்த மூச்சை அப்படியே நிறுத்த முடியுமா? முதல்ல பிராணாயம் பண்ணிச்சா அதுதான் சொல்லி கொடுப்பா சந்தியானத்துல, பிராணாயங்கள் இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா இப்பெல்லாம் அவசரத்துல மூக்கை அப்படி பிடிச்சிட்டு அப்படி போயிட்டு இருக்கும், ஒரு மூச்சு விட்டுனே இருப்போம். ஆனா அப்படி பண்ணா எந்த விதமான நோயும் வராது நமக்கு. இந்த பிராணாயமத்தை நல்லா பண்ணணும். சாஸ்திரங்களை சொன்ன பிராணாயத்தை பண்ணாலே யோக கிளாஸெல்லாம் போகவே வேண்டாம். அந்த சாஸ்திரங்கள்ல சொன்ன நியமங்களை பிராணாயமத்தை பண்ணாலே போறோம். அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா இந்திரியங்கள்லாம் வெளி விஷயங்களை போகாதபடி அடக்கணும். அப்புறம் தாரணம். அப்புறம் மனசு இந்திரியங்கள்லாம் அடக்கினா விட்டு மனசு அதுக்கு முன்னாடிதான் வேலை வெளி விஷயங்களை போயிட்டு இருந்தது. இப்ப இந்திரியங்களை அடக்கிட்டோம். இந்திரியங்கள்லாம் என்ன, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் அடக்கிட்டோம். இப்போ ஒரே விஷயத்துல நினைக்கிறோம், அது பெருமாளை நினைக்கிறோம். அது பகவான தியானம் பண்றதுதான் தாரணம். அப்புறம் தியானம், அவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால முதல்ல அவனுடைய உருவத்தை நம்ம மனசுல தரிக்கணும், நிற்கப்படியா பண்ணி அதுக்கப்புறம் அவனை தியானம் பண்ணணும், அவனுடைய குணங்களோட கூட. அதுக்கப்புறம் அவனை சாட்சா்காரம் பண்ணலாம். இப்படி இவைகள் தான் மந்திரி அவனுக்கு. யாருக்கு? விவேகனுக்கு யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் இதெல்லாம் அவனுக்கு உறுதுணையா இருக்கு. அதான் இது பிரமுகன் போட்டார். ஏன்னா கேரக்டர் தானே இங்க பாத்திரங்கள். அதனால இந்த யம நியமங்கள்லாம் அவனுக்கு மந்திரிகளா இருக்கு. சகாய சம்பன்னேன, சகாயம்னா அது அவற்றின உதவிகள். சம்பன்னா பூர்ணமா நிறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அகண்டோத்சாக பிரபுத்துவம், உற்சாகம் வேற. அதாவது ஒருத்தன் பிரதான புருஷனா இருக்கணும், அவன் தான் எல்லாரோடையும் வசதி அப்படின்னு இருக்கான்னு அவனுக்கு 3 போடும். என்னன்னா உற்சாகம் முதல்ல இருக்கணும். உற்சாகம் இல்லாம இருந்தா கஷ்டம். அப்புறம் பிரபுத்துவம். பிரபுத்துவம்னா அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது, அப்படி சுதந்திரனா இருக்கக்கூடிய சுவாமியா இருக்கணும். பிரபுத்துவம்னா சுவாமியா இருக்கணும். அதான் அகண்ட உற்சாக பிரபுத்துவ மந்திர சக்தினா. அப்புறம் மந்திரிகளுடைய ஆலோசனை,
அந்த மந்திரிகள் நல்ல ஆலோசனை பண்ணணும். உள்ளுக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சுட்டு இந்த ராஜா கெடுக்கிறதுக்காக சில யோசனை எல்லாம் பண்ணுவான். முன்னெல்லாம் ராஜாக்கள் சபையில மந்திரிகள்லாம் ரொம்ப சாஸ்திரங்கள் தெரிஞ்சவளா இருப்பா. அதை தவிர வித்வான்கள் பண்ண ஆக மந்திரிகளுக்கு போறதுக்கு ஒரு குழு இதெல்லாம் பெரிய இல்லை. அப்பெல்லாம் ராஜா இருந்தா மற்ற ஒழிச்சுட்டு இவன் ராஜா. அடேன் சுவாமி, அடேன் சுவாமி, தேவரி லைன் பிரேக் ஆகுது. அட கல்யாணம் இது வந்துட்டேன். ஹலோ, இப்ப நல்லா கேக்குது சுவாமி. இப்ப நல்லா கேக்குது. சரி சரி சரி. அதனால மந்திர சக்தினா சத்ருனா கதம் கிம் பவேதி இப்படி நமக்கு சத்ருவா இருக்கக்கூடிய வில்லைக்கான என்ன ஆபத்து வருமோன்னு நான் பயப்படேன். மந்திர சக்தினா சத்ருனா அந்த சத்ருவே இவ்வளவு அஜெக்டிவ். புத்தி கூர்மையா இருக்கான், அவன் சமதமாதி குணங்களை உடையவனா இருக்கான், அவனுக்கு அந்த மந்திரிகள் நிறைய பேர் இருக்கா, உற்சாகத்தோட இருக்கான், அவன் பிரபுவா இருக்கான், அவன் அந்த நல்ல குணங்களுக்கு தலைவனா இருக்கான், பிரபுத்துவா இருக்கான், அவனுக்கு மந்திரிகள் நிறைய ஆலோசனை பண்றான். இப்படி இருக்கானே பிரபல அந்த பயத்தோட கூட எப்படி ஒரு பெருங்காற்றுல அடிப்பட்ட வாழை மரம் போல நான் ரொம்ப தள்ளாடிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாத பிரசித்தம் சொல்லு பிரஜாபலம் மோட்சபதியின் புத்தி சாதனை இருந்துட்டு சொல்லுவா, அது மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு பரியத்தை கொண்டு விடுறாரு. இந்த விஷயங்கள்லாம் லட்சுமே கிடையாது இருக்கு. அவனுக்கு ஒரே குறிக்கோள் மோட்சம்தான். மகா வித்வானா இருந்தா அவன் உபாசனை பண்ணி அவன் மோட்சத்துக்கு போவான். நல்ல குணங்கள் உடையவர்கள். அப்படிப்பட்ட சாஸ்திரமா சொல்லியிருக்கு, புத்தி தீர்க்கமா இருந்ததுனாக்க அவன் மோட்சத்துக்கு அடையலாம். சாதன விதி. அதனால அந்த புத்தி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் காமஹா சரோஷஹாசம், கோபமான கோபம் வருது. ஆனா சரோஷஹாசம் ஐ முக்தே மஞ்சு பாஷினி குஞ்சன் குஞ்சன் மதுகர சிஞ்சினி சகித சம்ஹித விஸ்வலக்ஷ விஷம விதிகஸ்ய நித்ய விஜய ஜாகரூகஸ்ய त्वत्प्रियस्य मे सन्निधो का पुनः प्रज्ञा केन वा कस्य मुक्तिर्भवित्री किमिति नाम मध्येव भवत्याः मानसेऽपि सौक्ष्म्यं न लक्ष्यते. முக்தேன்னு சொல்றான். முக்தேன்னா என்ன குழந்தை மாதிரி பேசுற, முக்தேன்னாக்க குழந்தை மாதிரி பேசுறதுக்கு முக்தேன்னு பேரு. என்ன குழந்தைத்தனமா பேசுற, மஞ்சு பாஷினி ரொம்ப அழகா பேசுற. அதாவது குழந்தைகள் பேச கொஞ்சம் கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு இல்லையா? அதனால குஞ்சன் மதுகர
கிஞ்சித கிச்சினி சகித. அதாவது இந்த புஷ்ப தேனீக்கள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த புஷ்பங்கள்ல அது தேனை எடுத்துட்டு இருக்கு இல்லையா. இந்த மன்மதன் கையில இருக்கிற அம்பு இருக்கு, அவைகள்லாம் புஷ்பங்கள் தானே. அதனால அதுவும் இல்லாத அந்த வண்டுகள் வந்து இவனுடைய வில்லுக்கு நானா இருக்கு. அப்படிப்பட்ட வண்டுகளை நானா ஹலோ அடியன் சுவாமி இது கேக்குறதா? கேக்குறது. அதனால என்னுடைய அம்புல இருக்க புஷ்பங்கள் இருக்க அதெல்லாம் கொடியவன. கொடியன்னா என்ன, இந்த அந்த புஷ்பங்கள் வாசனையை கொடுக்கும், அதை தலையில சூடிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா என்னுடைய வில்ல இருக்கிற புஷ்பம் இருக்க அம்பு அது ரொம்ப கொடியது. ஏன்னா அதை தாக்கிட்டுன்னா அது அவளுடைய சித்தத்தை உயிரே பிடிங்கிடும். அதே மாதிரி இவளுடைய புத்தியை கலக்கிடும் என்ன. அதனால இது அதுவும் இல்லாத அந்த அம்புடைய லட்சியமே அதுதான். அத்தை யார் அடையிறாளோ அந்த அடையவனை ஒண்ணு கலக்கும்படியா பண்ணும், இல்ல அவன் உயிரை விடும்படியா பண்ணும். அதனால என்னுடைய அம்பு வந்து ரொம்ப கொடியமானது. அதனால அப்படிப்பட்ட அந்த எனக்கும் நான் பண்ற காரியத்துல ஜெயத்தை தான் எதிர்பார்க்கிறேன். அதுலதான் நான் ஊன்றி கவனிச்சுட்டு இருக்கேன், புத்தி உடையனா இருக்கேன். இப்படிப்பட்ட பிரியசே மே சந்நிதோ காப்புனா பிரஜா. பிரஜான்றது ஞானம், அந்த புத்தி. அப்படி இருக்கிட்ட அந்த புத்தி சாதுரியம் இருக்க என்ன, இவ என்ன சொன்னா அந்த நல்ல அறிவு உடையவனால மோட்சத்தை அடைய முடியும்னு சொன்னோம் இல்லையோ, அதுக்கு இவன் சொல்றான் அந்த அந்த புத்தி நல்ல புத்தியை சொன்னாவோ அந்த புத்திக்கு சாதுரியம்னு ஒரு பேர் உண்டு. காதல வேறுதா? சரி. அதனால அதுக்கு சாதுரியம் உண்டு, அந்த புத்திக்கு சாதுரியம்னு ஒரு பேரு. ஹலோ அடையன் சுவாமி கேக்குறது. இது கேக்குறதா? கேக்குறது சுவாமி. அதனால அந்த புத்தியை நான் கலக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். எப்படி அவனுக்கு மோசம் கிடைக்கும்? நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மேலேயும் சொல்றான், அதுக்கு மேல சொல்றான் அந்த விஜித மேதத்து நூனம் இதானி. அதாவது உன்னுடைய நீ அதாவது ஸ்திரீகளே ரொம்ப அதாவது ரொம்ப சூக்ஷ்மமான இடுப்பு உடையவள் அவன். ஆனா அந்த சூக்ஷ்மமான இடை இருக்க, ஆனா புத்தி உன்னுடைய புத்தி சூக்ஷ்மா இல்லை. விதித்தம் ஏதத்து நூனம் இதானே. நூனம்னா குறைச்சலா இருக்கு உன்னுடைய புத்தி. அதான் ஏன்னா அதான் மெல்லிய இடையை உடையவளான் உனக்கு புத்தி கூர்மையா இல்லை, புத்தி மங்கி போச்சு உனக்கு. தனகதம் சௌல்யம் ஏத்தது அந்தராபி. அதாவது உன்னுடைய மார்பகம் இருக்கோ இல்லையோ, அது உன் மனசுக்கு அந்த அது ரொம்ப கடினமான பிரதேசம். அதனால உன் மனசு கடினமாக
உன் இடையினுடைய தன்மை புத்திக்கு வரல, ஆனா உன் மனசுக்கு அந்த மார்பகத்தினுடைய தன்மை வந்துருக்கு, அந்த கடிதம் வந்துருக்கு. அதனால அதுவா அவிசாரித ரமணீய பலாஜம ஸ்வாபாவியம் பவச்சாம் விவர்த்ததே சம்பஸ்யதாம் பவதி. அதாவது சில பேர் அழகை உண்டு பண்ணிப்பா, பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, அதுக்கப்புறம் இருக்காது. அதனால அந்த மாதிரி தான் இருக்க போடுது. உனக்கு புத்தி கூர்மையே இல்லை உனக்கு. ஏன்னா காமன் பேசுற இந்த தெருவில் இருக்கிற லோஃபர்லாம் பேசுற பேச்சு அப்படிதான் இருக்கும். அதனால காமன் அப்படிதான் பேசுறான். அவன் வாயை திறந்தாலே இந்த சப்தம் தான். இருந்தாலும் இந்த கேரக்டர் ஏன் சுவாமி கொண்டு வர்றாரு அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்படி அந்த குணங்கள் நம்மளை எப்படி படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கோசம் தான் சொல்றேன். அதனால சம்பஸ்யதாம் பவதி, நான் சொல்றது தெரிஞ்சுக்கோ. மயாதிஷ்ட குரோத பிரசயதி கிமபி அந்தியமதச்ச ஸ்மிருதி பிரம்சேத்தா விகடயதி புத்திம் சபதி சஹா தயா முக்த க்ஷேத்ரி தமசி ககனே விந்ததி லயம் ததா பூதே கிம் வா ஜனேது விவேகோ ஜடமதிஹி. அதுக்கு மேல சொல்றான். மயாதிஷ்டா, ஆதிஷ்டா கட்டளை, குரோதா, இந்த குரோதம் கோபம்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் இதுதான் அஜ்ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியது, அஜ்ஞானமான இருளை உண்டு பண்ணுது. ஆக மயாதிஷ்ட குரோதா பிரதயதி கிமபி அந்தியமத. அதனால அவளுக்கெல்லாம் அந்த அஜ்ஞானமான இருளை அவன் கொடுப்பான். நான் யார்கிட்ட அவன்கிட்ட சொல்றேன், மோகன் கிட்ட சொல்லியிருக்கேன், யாரு குரோதன் கிட்ட. அதனால என்ன ஆகும், அஜ்ஞானம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஸ்மிருதி பிரம்சா சேத்தா விகடேதி புத்திம் சபதி சஹா, மறதி உண்டாயிடும். ஸ்மிருதி பிரம்சா, அதாவது எண்ணங்கள் கெட்டு போயிடும். விகடேதி புத்தி சபதி சஹா, உடனே புத்தி மாறிடும், புத்தி இழந்துருவான். தயா முக்தா கேத்ரி தமசி ககனே விந்ததி லயம் ததா பூதே கிம் வா ஜனேது விவேகோ ஜடமதி. இப்படி அந்த புத்தி இழந்தவன் என்ன பண்ணுவான், திருப்பி சம்சாரத்துக்கு வருவான், சம்சாரம் தான் விடுவான். இப்படி நான் ஒருத்தனை பண்ணிட்டான்னாக்க அவனால விவேகனால அவனை ஒன்றும் மாற்றவே முடியாது. விவேகன் மட்டுமில்ல, அவனுடைய நல்ல எண்ணம் சுமதி அப்படின்ற அவளுடைய மனைவி, அவளை 2 பேரும் சேர்ந்தவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதாவது கீதையிலே பெருமாள் சாதிக்கிறார். அதாவது காமாத்து குரோதோபி ஜாயத்தே, क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति विभ्रंशात् बुद्धिनाशः, बुद्धिनाशात् प्रणश्यति அப்படின்னு கீதையில 2வது அத்தியாயம் சொல்ற. அதான் காமன் வாயினால் அந்த தேசிகன், அதாவது காமன் வாயால வருது வார்த்தைகள் நன்னாலே தவிர, முதல்ல சொன்ன வார்த்தைகள் நல்லா தவிர விஷயங்கள் அந்த குரோதன் பண்ணக்கூடிய விஷயத்தை சொல்றான் இல்லையா. அதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு சார்த்தம். அதுக்கு மேல ததேவம் அசக்கிய வேகம் அஸ்மத்யூகம் விவேகா மாத்தியாக சமதமாதயோ ந பிரசகிஷ்யந்தே ஸ்வயம் துர்ஜயோ நிகில சுராசுர கோட்டீர விநியஸ்த வாமபாதோ மகாமோகா நஹி தரக்ஷுர் மிகராஜஸ்ய பரிபந்தி. அதுக்கு மேல சொல்றான், ததேவம் அசக்கிய வேகம் அமூட சமயம் விவேகா மாத்தியாக.
என்னுடைய சேனை இருக்கு, நம்முடைய சேனை, நம்முடைய சேனை ரொம்ப பராக்கிரமம் முடியாது. இந்த வியூகம் இருக்க, இந்த வியூகம் நம்ம வச்சிருக்கிற சேனை வியூகம் விவேகனுடைய. அதனால நம்முடைய சேனையானது சாதாரணம் இல்லை. விவேகனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்வயம் ச துர்ஜயோ நிகில சுராசுர கோட்டி. நம்ம ராஜா எப்படிப்பட்டது? நம்முடைய கதாநாயகன் மகாமோகன் இருக்கானே, அவன் நிகில சுராசுர கோட்டீர விநியஸ்த வாமபாதா மகாமோக. அவனுடைய இடது கால அந்த தேவர்கள் என்ன அசுரர்கள் என்ன அவன் காலில் வச்சிருக்கான். எப்பவுமே சத்ருக்களை இடது காலால் தான் அவன் தள்ள காலை வைக்கணும், அப்பதான் ஜெயன்னு அர்த்தம். நல்ல காரியத்துக்கு போச்சு வலது காலை எடுத்து ஆற்றல் வச்சுக்கணும். சத்ருக்களை ஜெயிக்கிறதுக்கு போனாங்க இடது காலை வச்சுட்டு போனோம். சகுனம் பார்க்கறது அப்படிதான் பாப்பா. ஆன்மீகத்துல ஐசியம் சாதிச்சிருக்கார். ஆக அப்படி நகி ரக்ஷு மிருகராஜஸ்ய பரிபன்சி. அதனால இந்த சாதாரண மிருகங்கள் இருக்க ரக்ஷு மிருகராஜஸ்ய, இவனும் சிம்மம். யாரு? மகாமோகன் சிம்மம். மகாமோகன் சிம்மம். அவங்கிட்ட இந்த காட்டு நரி குள்ள நரி எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஹலோ, காலைல வருதா? அடியேன் விழறது, அடியேன் அடியேன் விழறது அடியேன். ஹலோ அடியேன் அடியேன் தாசன் அடியேன் கேட்கறது அடியேன் கேட்கறது அடியேன் அடியேன். ஹலோ அடியேன் சுவாமி கேட்கறது சுவாமி. ஹலோ அடியேன் சுவாமி கேட்கறது அடியேன். அதனால சத்ருக்களை ஜெயிக்கிறாங்க இடது கால் தான் வைக்கணும். அப்படிப்பட்ட நம்முடைய மகாமோகன் அவர்கள் எல்லாம் ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். மீதிய நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு சனிக்கிழமை உண்டு. நாளைக்கு சனிக்கிழமையா? சனி ஞாயிறு கிடையாது. அதனால அடுத்த வாரம் சனி ஞாயிறு இல்லை. ஏன்னா ஜிஎஸ்பியினுடைய ஆனுவல் இது இருக்கு. அதனால இனிமே திங்கட்கிழமை உண்டு. திங்கக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்தேந்திர மகாதேசிகாய ஸ்ரீமதே வேதாந்த வாசிஸ்ரீ நாராயணாரி மகாதேசிகாய நம ஸ்ரீமதே லக்ஷ்மீ சுந்தரிய பாதுகாசே ஸ்ரீமதே வாசிஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நம.